உங்களுக்கு ஆர்ட்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா? என்ன பேப்பர் சூஸ் பண்றதுன்னு தெரியலையா? எப்படி ஒரு நல்ல பேப்பர் சூஸ் பண்றதுன்னு கன்ஃப்யூஷனா இருக்கா? ஜிஎஸ்எம்னா என்ன? அக்ரிலிக் பேப்பருக்கும், வாட்டர் கலர் பேப்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? என்னென்ன மீடியம்க்கு என்னென்ன பேப்பர் யூஸ் பண்ணணும்? என்னென்ன சர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும்? இந்த மாரி எல்லா டவுட்ஸுமே இந்த வீடியோல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவ எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களோட எல்லா டவுட்ஸுமே தெரிஞ்சிடும். ஆர்ட் பத்தி நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்டார்ட் ஆர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ட்ராயிங் புக் வந்து வாங்கிக்கோங்க. ட்ராயிங் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெறைய பென்சில் ஸ்கெச்சஸ் எல்லாமே வந்து பண்ணலாம். க்ரையான்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணிங்கன்னா, பேக்கில் கொஞ்சம் அந்த ஸ்டெயின்ஸ் வந்து தெரியும். பட் ஆனால் ட்ராயிங் புக் ரொம்ப பெஸ்ட்டு. இது 115 ஜிஎஸ்எம் வந்து இருக்குது. 36 பேஜஸ் வந்து இதில் இருக்குது. இந்த ட்ராயிங் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெறைய வந்து பென்னில் வந்து வரைஞ்சிருக்கேன். பால் பாயிண்ட் பென், அப்புறம் வந்து பென்சில் இதுலலாம் நம்ம ஸ்கெட்சஸ் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ராயிங் புக். நம்ம எவ்வளோ ஸ்கெட்ச் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட ஆர்ட் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். எதுக்காக வந்து ஒரு ஸ்கெட்ச் புக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஸ்கெட்ச் புக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்ட் பண்ணுற வரைக்கும் நம்மளோட ப்ராக்ரஸை வந்து அப்படியே ஒரு டேட்டா மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜுக்கும் அந்த லாஸ்ட் பேஜ் அந்த ஃபினிஷ் ஆகிருக்கு அந்த இதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்மளே நம்மளை வந்து செல்ஃபாக வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிக்க முடியும். நம்ம எவ்வளோ வந்து ப்ராக்ரஸ் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஆர்ட் ஸ்டார்ட் பண்றப்போ, சும்மா ஒரு பேஜ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த பேப்பர் நம்ம தூக்கி போட்டுருவோம். அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் வரைஞ்சதுக்கப்புறம், அடுத்த பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு போய் வரையணும் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்காகவே ஸ்கெட்ச் புக் வாங்கணும். இப்போ இந்த ஸ்கெட்ச் புக் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் புக், ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கெட்ச் புக்குன்ட்டு. இதுல பென்சில், சார்கோல், அப்புறம் கிரையான்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே யூஸ் பண்ணலாம். வாட்டர் கலர் யூஸ் பண்ணலாம். பட் ஆனா வந்து லைட்டான வாஷஸ் தான் பண்ண முடியும். இது வந்து 130 ஜிஎஸ்எம் வந்து இருக்கு. அதாவது திக்னஸ் ஆஃப் த பேப்பர் தான் 130 ஜிஎஸ்எம் வந்து இருக்கு. இந்த ஸ்கெட்ச் புக் வந்து எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து 1 இயர் ஆச்சு. ஆல்மோஸ்ட் நிறைய வந்து ட்ரை பண்ணேன் இந்த இதில். இது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரஷ் பென் நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் வந்து ட்ரை பண்ணேன். அப்புறம் க்ரையான்ஸ் வந்து ட்ரை பண்ணேன். அப்புறம் ப்ரஷ் பென்லேயே வந்து கவரில் டிப் பண்ணி அதை வந்து பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணேன். பென்சில் ஷேடிங் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பென்சில் ஷேடிங் ப்ரஷ் பெனில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுறப்போ பேஜஸோட பேக் சைடு வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். இதில் நான் டூடுல் பண்ணுறப்போ கூட பேஜஸோட பேக் சைடு வந்து எந்த ஸ்ட்ரெயினுமே வரல. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்கெட்ச் புக்கில் எல்லா விதமான மீடியம்ஸுமே வந்து என்னால் ட்ரை பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த ஸ்கெட்ச் புக் வந்து என்னோடய ஃபேவரட் ஸ்கெட்ச் புக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஷீட்ஸ். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ட்ராயிங் புக்கில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நான் ஷீட்ஸ்க்கு வந்து மாறிட்டேன். ஷீட்ஸில் பண்ணுறப்போ வந்து இன்னும் நம்மளோட பெயிண்டிங்கோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். 3 விஷயம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்எம் பாருங்கள். செகண்ட் வந்து என்ன பிராண்ட், அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். தேர்ட் வந்து சைஸ், A4 சைஸ், A5 சைஸ், எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் காமிக்க போகிறது வந்து ஸ்காலர் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இனிஷியலாக நான் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நார்மல் பேப்பரில் பண்ணேன். அப்புறம் நார்மல் பேப்பரில் பண்ணுறப்போ ஒர்க் பண்ண கம்ஃபர்ட் இல்லை. அப்புறம் வந்து பெயிண்ட் வந்து ஈஸியாக ஃபேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டேரும் ஆகிடுச்சு. வாட்டர்லாம் நம்ம டிப் பண்ணி பண்ணுறப்போ பேப்பர் டேரும் ஆச்சு. அதுக்காக தான் நான் ஷீட்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வாங்க ஆரம்பித்தேன். 220 ஜிஎஸ்எம் வந்து அக்ரிலிக் பெயிண்ட்டுக்கு வந்து ரொம்பவே போதுமானதாக இருக்கும். ப்ளஸ் அதோட சர்ஃபேஸே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்காலர் பிராண்ட். இதில் வந்து 30 ஷீட்ஸ் கொடுத்தாங்க. 220 ஜிஎஸ்எம் இருந்தது. A4 சைஸ். ரொம்பவே நல்லா இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது. அக்ரிலிக்கும் நல்லா இருந்தது, கவுச்சுக்கும் நல்லா இருந்தது. வாட்டர் கலருக்கு நான் இந்த ஷீட் வந்து யூஸ் பண்ணல. வாட்டர் கலருக்கு வந்து எப்பயுமே வந்து 330 ஜிஎஸ்எம் தான் வந்து பெஸ்ட்டு. ஜிஎஸ்எம்னா திக்னஸ், வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஜிஎஸ்எம்னா திக்னஸ் நல்லா இருக்கப்போ நம்மளோட பெயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். வாட்டர் கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் அதிகமாக இருந்தால் தான் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து நல்லாயிருக்கும். அதனால் 330 ஜிஎஸ்எம் இருக்க பேப்பர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அக்ரிலிக் வந்து 220 ஜிஎஸ்எம், 130 ஜிஎஸ்எம்மே போதுமானது. இதில் பாருங்கள், நிறைய ஷீட்ஸ் வந்து இருந்தது. ரொம்ப குவாலிட்டியாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்துச்சு.
இனிஷியல் வாட்டர் கலர் வந்து நீங்கள் 200 ஜிஎஸ்எம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அக்ரிலிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாவது டோன் வேணும், வேறு ஏதாவது டோன் பேப்பர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த இதை வந்து நான் லோக்கல் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வந்து பை பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 ஷீட்ஸ் இருந்துச்சு. ஜிஎஸ்எம் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணியில்ல. பட் ஆனால் பேப்பரோட குவாலிட்டி நல்லா இருந்ததுனால வாங்கினேன். இதில் வந்து அக்ரிலிக் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கும் வேறு ஏதாவது டோன் வந்து வேணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எப்பயுமே ஷீட்ஸ் வந்து மறுபடியும் அந்த கவர்லேயே போட்டு வைங்க. அப்போ தான் வந்து அந்த ஷீட்ஸ் வந்து நியூவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் ஸ்கெட்ச் புக்கு. இது வந்து ப்ருஸ்டோ பிராண்டு. இது வந்து நான் மண்டாலாஸ் வந்து குட்டி குட்டி மண்டாலாஸ் போடுறதுக்காக வந்து வாங்கினது. இதில் நான் ஒரு ஒயிட் மண்டாலா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு டாட்டட் மண்டாலாவும் வந்து ட்ரை பண்ணது. இதில் ஸ்பைரல் இருந்தனால நல்லா இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் சைஸும் குட்டியாக இருந்தனால ரொம்ப ஈஸியாக நம்ம பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எலாஸ்டிக் பேண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் ரொம்ப டக்குன்னு ஒரு ஆர்ட் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டான ஒரு டோன் பேப்பரில் பண்ணணுன்னா இந்த ஸ்கெட்ச் புக் வந்து ரொம்ப க்யூட்டாக காம்பேக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து வாட்டர் கலர் ஷீட்ஸ். வாட்டர் கலர் ஷீட்ஸ் முன்ன சொன்ன மாதிரி ஜிஎஸ்எம் வாட்டர் கலர் ஷீட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம நார்மல் பேப்பரில் பண்ணோன்னா பேப்பர் எல்லாமே வந்து தண்ணி உறிஞ்சிட்டு சீக்கிரமாக டேர் ஆகிடும். இதே வாட்டர் கலர் ஷீட்ஸில் நம்ம பண்ணுறப்போ வந்து நிறைய டெக்னிக் இருக்குது. ட்ரை ஆன் வெட் டெக்னிக், வெட் ஆன் வெட் டெக்னிக்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். இதை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் 200 ஜிஎஸ்எம்மில் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நான் 330 ஜிஎஸ்எம் வந்து செலக்ட் பண்ணேன். இந்த ஒர்க் எல்லாமே வந்து 330 ஜிஎஸ்எம்மில் வந்து பண்ணது. அதுக்கு நான் யூஸ் பண்ண பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ருஸ்டோ யூஸ் பண்ணேன். ஆல்மோஸ்ட் இந்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து தீர்ந்துடுச்சு. மேக்ஸிமம் நம்ம வந்து வாட்டர் கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 25% காட்டனில் இருக்க மாதிரி பேப்பர் செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் 300 ஜிஎஸ்எம் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கேன்வாஸ் பேட். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கேமல் பிராண்டோடது. இதில் வந்து 10 ஷீட்ஸ் வந்து இருக்குது. ஜென்ரலாக கேன்வாஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறப்போ ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ப்ரைம் அப்படின்னா என்னென்னா, கேன்வாஸ் வந்து ஒரு காட்டன் கிளாத்தால் மேட் ஆயிருக்கு. ஸோ ப்ரைமர் அப்ளை பண்ணி நம்ம அந்த கேன்வாஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணால் தான் நம்ம அப்ளை பண்ணுற பெயிண்ட் எல்லாமே வந்து ஒரு லாங் டைமுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜுமே ஆகாமல் இருக்கும். ஸோ ஆல்ரெடி ப்ரீ ப்ரைம்டு கேன்வாஸாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ண வேண்டிய தேவை வந்து இருக்காது. அதனால தான் ப்ரீ ப்ரைம்டு கேன்வாஸாக வந்து தேடி நம்ம வாங்கணும்னு சொல்கிறாங்க. பிகினராக இருக்கப்போ எனக்கும் அதெல்லாம் தெரியல. நான் வந்து ஒரு நார்மல் கேன்வாஸ் போர்டு வந்து வாங்கி அக்ரிலிக் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணேன். அந்த பெயிண்ட் வந்து அந்த போர்டில் வந்து ஸ்டிக் ஆகவே இல்லை. அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ப்ரீ ப்ரைம்டு கேன்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் நம்ம பெயிண்ட் பண்ணுறப்போ நம்மளோட பெயிண்ட் வந்து கேன்வாஸ் போர்ட்லேயும் நல்லா ஹோல்ட் ஆகி நிற்கும். ப்ளஸ் நம்ம பெயிண்ட்டும் வந்து நல்லா ப்ரொடெக்ட் ஆகிருக்கும். ப்ளஸ் ப்ரீ ப்ரைம்டு கேன்வாஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ அக்ரிலிக் பெயிண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்போ ஈஸி அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதில் நிறைய ஷீட்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த கேன்வாஸ் பேடில் வந்து நான் அக்ரிலிக் மீடியம் தான் வந்து ட்ரை பண்ணேன். நான் இன்னும் ஆயில் மீடியம் வந்து ட்ரை பண்ணதில்லை. பட் ஆனால் இது ஆயிலும் ட்ரை பண்ணலாம். இந்த கேன்வாஸ் போர்டு வந்து 220 ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன். இந்த கேன்வாஸ் பேடே வந்து A5 சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதுவும் அக்ரிலிக் மீடியமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆயில் மீடியமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ப்ரீ ப்ரைம்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தது. இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 400 ஜிஎஸ்எம் வந்து இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேன்வாஸ் போர்ட் வேரியஸ் ஷேப்ஸில் வந்து இருக்குது. ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், சர்க்கிள், ஸ்டார், அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் வந்து வந்துருச்சு. நிறைய சைஸஸும் இருக்குது. A4, A5, அப்புறம் சின்ன ஸ்கொயர், அந்த மாதிரி நிறைய சைஸஸ் இருக்குது. நிறைய பிராண்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ப்ரீ ப்ரைம்டு மட்டும் மென்ஷன் ஆயிருக்கான்னு பாருங்கள். ப்ரீ ப்ரைம்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எடுத்தோடனே ஈஸியாக அப்ளிகேஷன் பண்ண முடியும். நம்ம அந்த கேன்வாஸ் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணணுன்ற அவசியம் இருக்காது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எம்டிஎஃப் போர்டு. எம்டிஎஃப் போர்டும் வந்து வேரியஸ் சைஸஸில் இருக்குது, வேரியஸ் ஷேப்ஸில் வந்து இருக்குது. இங்கே நான் வச்சுருக்க எம்டிஎஃப் போர்டு வந்து 12 இன்ச் இருக்க எம்டிஎஃப் போர்டு. எம்டிஎஃப் போர்டில் நம்ம நிறைய ஒர்க்ஸ் பண்ணலாம். ஃப்ரேம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், வால் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு மண்டாலா ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னா இதில் ரொம்ப அழகாக வரும். லிப்பான் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம்ல, மிரர்லாம் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறோம்னாலும் அதுவும் இதில் ரொம்ப அழகாக பண்ணிக்கலாம். இந்த எம்டிஎஃப் சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே ஒரு ஒயிட் கோட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அக்ரிலிக் பெயிண்ட் அப்ளை பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அதோட எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிப்பான் ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன். இது எதுவுமே இல்ல. ஆனா எனக்கு பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா, உங்க வீட்ல இருக்க எம்ப்டி பாட்டில்ஸ் யூஸ் பண்ணலாம். மெடிசன் பாட்டில் யூஸ் பண்ணலாம். இது வந்து சீகாட் டேப்லெட்டோட பாட்டில். அதுக்கப்புறம் வந்து ஃபோன் கவர்ல வந்து நம்ம பெயிண்ட் பண்ணலாம். பிளாஸ்டிக் பாக்ஸஸ்ல வந்து பெயிண்ட் பண்ணலாம். டின்ல பெயிண்ட் பண்ணலாம். எதுல வேணாலும் பெயிண்ட் பண்ணலாம். நம்மளுக்கு தேவை இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான். இன்னும் டியூரபிளான மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளைவுட். ப்ளைவுட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷாப்பில் போய் நீங்கள் ஒரு பெரிய ப்ளைவுட் வந்து ஒரு 12 பீசஸாக வந்து கட் பண்ணி அதில் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நல்லா டியூரபிளாகவும் இருக்கும்.